ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 21/2/2019, கிழமை வியாழக்கிழமை. திதி துவிதிகை திதி. துவிதிகை திதி பகல் 2:02 வரை இருக்கிறது. நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் இரவு 2:26 வரை இருக்கிறது. உத்தர நட்சத்திரம் மரண யோகம். 2:02 அப்புறம் ஹஸ்தா நட்சத்திரம், அது சித்த யோகம். வியாழக்கிழமை 6 to 7 யமகண்டம், 9 to 10 குளிகை, 1 to 3 ராகு காலம். இன்று மரண யோகம்ங்கிறனால முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ சாட்சி கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது நன்று. வழக்கமான செயல்களை தடை எதுவும் கிடையாது. ராகு காலம் யமகண்டம் தவிர மற்ற நேரங்களில் அனைத்து செயல்களும் செய்து கொள்ளலாம். ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, வளர்ச்சியை கொடுக்கும் தினமாக இருக்கிறது. பணவரவு பரவாயில்லை. தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். பிரயாணத்தினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். லாபமே நன்மையே ஏற்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நன்று. தொழில் வியாபாரம் பரவாயில்லை. திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்கள் கிடைக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நன்றாக உள்ளது. தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். அதிக நேரம் பொருள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். யோகமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். பிறருடைய விஷயத்தில் கண்டிப்பாக தலையிடக்கூடாது. பொருளாதார நெருக்கடி ஏற்படும். சமாளித்து விடுவீர்கள். திடீர் யோகமும் உண்டு, அதிர்ஷ்டமும் உண்டு. அதே நேரத்தில் செலவுகளும் ஏற்படும். தாய் தந்தை ஆரோக்கியம் சுமார். மாணவர்களால் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். நீங்களும் தாய் தந்தைக்கு ஆதரவாக இருப்பீர்கள். அனுசரணையாக இருப்பீர்கள். அவருடைய ஆசைகளை பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. வேலை நன்றாக நடக்கும். இருந்தாலும் தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. மிதமான தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, திடீர் பணவரவு உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். கட்டடம் போன்றவர்களுக்கு அதிகமான பொருள் செலவு செய்வீர்கள். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு சரியாகும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நன்று. குடும்பத்துடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, தொழில் பரவாயில்லை. திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்று. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. உதவி செய்யும் பொழுது மிக கவனமாக இருப்பது நன்று. தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்களும் கிடைக்கும். சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்ய முயற்சி செய்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, இன்று ராசியில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமும் கவனமாக செய்வது நன்று. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சரியாகும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனமாக இருப்பது நன்று. சக ஊழியத்தில் பழகும் பொழுது குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிலாகியம். தொழில் வேலை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் மட்டும் பேச வேண்டும். நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும்.
கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்ய முயற்சி செய்வீர்கள். பழைய வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சக ஊழியத்தில் மதிப்பு உயரும். எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும். தான் உண்டு தன்னுடைய வேலை ஒன்று இருப்பதே சிலாகியம். வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. முன்னோர் சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே சிலாகியம். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. கலைத்தொழிலில் இருப்பவர்கள் மதிப்பு அடைவார்கள். நன்மதிப்பை பெறுவார்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். கடன் கொடுக்கல் வாங்கலில் மிக எச்சரிக்கையாக இருப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. சுக சௌரியங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பதே சிலாகியம். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தன் கருத்துக்கு சமுதாயத்தில் மதிப்பு உயரும். எதிர்பாராத பணவரவு உண்டு. அரசு அனுகூலங்களும் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. ஒரு சிலருக்கு விமான பிரயாணம் செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்வீர்கள். கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியம். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வேலை வலு காரணமாக சிரமங்களும் சந்தோஷங்களும் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீன ராசினியர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதை உணர்வீர்கள். லட்சுமி யோகம் உண்டு. பணவரவு நன்றாக உள்ளது. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவும் உண்டு. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நல்ல தினமே. நன்றி. வணக்கம்.